எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்போம் என வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு தெரிவித்துள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான ராயபுரம் மனு திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். வேட்பாளருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கிடையே ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், செல்லுமிடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்றும், மத்திய மாநில அரசுகளின் மீது உள்ள கடுமையான அதிருப்தி காரணமாக எங்களுக்கு வரவேற்பு சிறப்பாக அளிப்பதுடன் அதிமுக வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் எண்ணூர் பகுதியை பொறுத்தவரை எண்ணெய் கசிவு பிரச்சினை பெரிதாக உள்ளது என்றும் அதற்கு நிரந்தர தீர்வு காண்போம் எனவும் கூறிய மனோ, தென் சென்னை போலவே வடசென்னை தொகுதியையும் வளமான தொகுதியாக உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டார். அதிருப்தி கடுமையான கோபத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் அவங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை இருக்குது. காரணம் அவங்களுடைய வாழ்வாதாரமே அதனால் பாதிக்கப்படுதுன்னு. அதுக்கு நிச்சயம் நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வு காணுவோம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். என்னோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் குப்பன் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியை பற்றி நன்கு தெளிவாக தெரிந்தவர். அதனால் பார்த்திங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அலசி நிச்சயம் அவர்களுக்கு உண்டான தீர்வுகளை நாங்கள் நிச்சயம் வழங்குவோம். எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினா நிச்சயம் வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை தென் சென்னைக்கு நிகராக நான் உயர்த்தி காட்டுவேன்.